ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல சோழன் சேரன் கிட்ட போய் நேரா இதுக்கப்புறம் நிலா உங்களை அண்ணன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாப்ல. அது எப்படிடா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றப்ப, பாத்தீங்களா அந்த நிலா எம்டி முன்னாடி என்னைய கசின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்ல, பல்லவன் இருந்துகிட்டு கசின்னா அண்ணனும் சொல்லலாம் மாமானும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்ல. ஆனா நிலா வந்து அண்ணங்கிற முறையில தான் என்னைய சொன்னா. இப்ப நீங்களெல்லாம் உங்களெல்லாம் அண்ணன் தம்பின்னு தானே அவ கூப்பிடுறா, அப்ப நான் என்ன வேணும்? அதனால இதுக்கப்புறம் உங்களை நிலா அண்ணன்னு கூப்பிடக்கூடாது, கூப்பிடக்கூடாதுன்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சரிடா நான் சொல்றேன் அப்படின்னு சேரனும் சொல்லிடுறாப்ல. இப்ப ஆபீஸ் முடிஞ்சு நிலா வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நம்ம சோழன் வாசப்படிக்கிட்ட நின்றுகிட்டு நம்ம சேரன் கிட்ட சொல்லு சொல்லுங்கிறாப்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரனும் நிலா கிட்ட இதுக்கப்புறம் என்னைய நீ அண்ணனு கூப்பிடாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிலா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் என்ன உன்னோட சொந்த அண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சோழனுக்கு ஆமா உன்னோட அண்ணன் திருவண்ணாமலையில எல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே நிலா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. கண் கலங்கி டைலாக் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க தான் வந்ததுல இருந்து எனக்கு அப்பாவா அண்ணனா இருக்கீங்க, இப்படி நீங்களே சொல்றீங்களே அப்படின்னு கண்ணு தண்ணி வராத குறையா அழுவதை பார்த்த உடனே இல்லம்மா இல்லம்மா நீ என்னை அண்ணனே கூப்பிட்டுக்க, நான் தான் உன் அண்ணன், இங்க பாரு இங்க இருக்கான் பாரு பாண்டியன், அவனை நீ அண்ணனு வேணாலும் கூப்பிட்டுக்க தம்பின்னு கூப்பிட்டுக்க, பல்லவன் உன்னோட தம்பி, அங்க பாரு அங்க நிக்கிறான் பாரு சோழன் அவனும் உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்ல வர அதுக்கப்புறம் நம்ம சோழன் சைகையை காமிக்க அதை மட்டும் விட்டுறாப்புல. இதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்தாலும் நாங்க தான் முன்னாடி நின்று உனக்கு நடத்தி வைப்போம், கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்ல, உன் குழந்தைக்கு நான் தான் காது குத்துவேன் அப்படின்லாம் ஒரு மாட்டுக்கும் டைலாக்கா அடிச்சுக்கிட்டு போயிடுறாப்புல. ஆக மொத்தத்துல முன்ன இருந்ததோட நம்ம சோழன் பேரு பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன, வெளியில நம்ம சோழன் கோவமா நிக்க அங்க சேரன் வர நம்ம சோழன் பிடிச்சி சேரனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாப்புல. சரிடா, இப்ப நிலாவை தான் என்னை அண்ணன்னு கூப்பிட முடியாம சொல்ல வச்சாச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து என்னை அண்ணனு கூப்பிடாம நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்றாப்புல. அது எப்படின்னா நீ பண்ணுவ, அதெல்லாம் நான் பண்றேன்டா அப்படின்னு உடனே மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம சோழன் பல்லு விளக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கற்பனை வருது. அந்த கற்பனையில நம்ம சேரன் வந்து நிலாவை கூப்பிட்டு இன்னையில இருந்து இவன் என்னோட தம்பி இல்ல, இவன் வந்து என்னோட மாமா பையன், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஆண்டவனா பார்த்து உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், இதுக்கப்புறமும் ஏன் நீங்க வாழாம இருக்கீங்க, அண்ணன் சொன்னா நீ கேட்பல்ல, அதனால நீ சோழனோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம சோழனோட கற்பனை. நிலா வந்து தான் தட்டி எழுப்புறாங்க நம்ம கற்பனை குதிரையில இருந்து. அதுக்கப்புறம் நம்ம சோழன் நினைச்ச மாதிரியே சேரன் வந்து நிலாவை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாப்புல. கரெக்டா தான் பேசுறாப்புல. இவன் இதுக்கப்புறம் என்னோட தம்பி இல்ல, இவன் என்னோட மாமா பையன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டே வரும்பொழுது டக்குன்னு நிலா வந்து எப்படி பல்லவனுக்கு ஒரு கதை இருக்கோ அதே மாதிரி வந்து சோழனுக்கும் கதை இருக்கா, அப்ப சோழன் வந்து உங்க அப்பாவுக்கு பிறக்கலையா அப்படி இப்படின்னு பேச நம்ம சேரன் டக்குன்னு இல்ல இல்ல அவன் என்னோட தம்பி தான், அவன் என்னோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. நம்ம நிலா மண்டைய குழப்பி உள்ளார போயிடுறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட உதவியே கேட்க மாட்டேனே அப்படின்னு கிளம்பிடுறாப்ல. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.